Hi learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. நம்ம நெட்செட் பேப்பர் 1 பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் 1 வீக் தான் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. இன்னைக்கு ரிசர்ச், டீச்சிங், கம்யூனிகேஷன் இந்த மூணுல இருந்து நம்ம என்னெல்லாம் போன வாரம் மேரத்தான் பார்த்தோமோ அதுல இருந்து ஒரு முக்கியமான क्वेश्चंस மட்டும் நம்ம பார்க்கலாம். சில क्वेश्चंस கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆகவும் இருக்கும். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்காக. சோ யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம கிளாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். So first question it's going to be from so mixture of questions இருக்கும். Research, teaching and communicationல ஒரு mixed level of questions இருக்கும். வாங்க பார்க்கலாம். So ஒரு classroom அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா authoritative, authoritarian, permissive and withiness. இது the different types of classroom management. இதுல அதோட மீனிங் கொடுத்திருக்கு, கண்டுபிடிக்கணும். ரீட் பண்ணி கண்டுபிடிக்க பாருங்க. பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா வெயிட் பண்ணுங்க ஆன்சருக்கு. Right. Authoritative classrooms அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு விதமான privileges கொடுத்துருவாங்க அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்க செயல்படுத்துறதுக்கு. சோ அந்த மாதிரியான கிளாஸ் authoritative classes அப்படினு சொல்லுவாங்க. A management style that encourages students to be independent thinkers but still provides effective monitoring. So அவங்களுக்கு அந்த privileges கொடுக்கறத தாண்டி அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு. அதுக்கு பேர் authoritative. Authoritarian அப்படினு சொன்னா என்ன அர்த்தம் அப்படினா அந்த full அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் classroom டீச்சரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அதுக்கு பேரு authoritarian classroom management சொல்ல management is restrictive and punitive with a focus mainly on keeping order in the classroom rather than learning so fullaவே இந்த டீச்சர் கண்ட்ரோல்ல இருக்கும் அது authoritarian classroom permissive classroom management அப்படினு சொன்னா என்ன அர்த்தம் அப்படினா a management style that allows the students considerable autonomy that provides them little support for developing their skills so அவங்கள allow பண்ணுவாங்க they allow the students to do but கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் தான் அவங்க சைடுல இருந்து இருக்கும் டீச்சர் சைடுல இருந்து ஓகே that we call permissive classroom management withiness அப்படிங்கிறது என்ன ஒரு classroom style எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 a management style in which teachers show the students that they are aware of what is being happening என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து டீச்சர்ஸ் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதான் withiness அப்படினு சொல்லுவோம் டீச்சருக்கு நல்லாவே தெரியும் கிளாஸ் ரூம்ஸ்க்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத அவங்க அவேராவே வச்சிருப்பாங்க அதான் withiness அப்படினு சொல்லுவோம் சோ இதுதான் நாலு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மென்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த क्वेश्चन போலாமா ரைட் which of the following is the basic teaching competencies identified through research on teaching டீச்சிங்ல எதெல்லாம் வந்து behavioral competency அப்படினு சொல்றாங்க competency அப்படினு சொன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு askனா என்ன அர்த்தம் attitude skill knowledge இது எல்லாமே இந்த ஒரு இதா இருக்கும் ஓகே attitude skill knowledge இந்த நடுப்புற இருக்கு இல்லையா இந்த நடுப்புற இருக்கிற பாட்டுக்கு பேர் தான் competency அப்படினு சொல்றாங்க சோ எனக்கு knowledge skill attitude சேர்ந்து எல்லாத்தையும் கலக்கும்போது எனக்கு ஒரு competency அப்படின்ற ஒரு இது வரும் அதாவது என்னன்னா எனக்கு போதுமான knowledge போதுமான skill போதுமான attitude இருக்கும்போது அதை எப்படி நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு கன்வே பண்றேன் அப்படின்றதுக்கு பேரு competency அப்படினு சொல்றாங்க சோ அதுல behavioral competency அப்படிங்கும்போது ஒரு டீச்சரோட behavior எப்படி இருக்கு in terms of this competency அப்படினு சொல்றது தான் வந்து behavioral competency இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா planning and communicating இது ரெண்டு தான் வந்து behavioral competency குள்ளார வரும் so a teacher's behavior to make the teaching learning effective அந்த process ரொம்ப எஃபெக்டிவா மாத்துறதுக்கு பேர் தான் behavioral competency அப்படினு சொல்லுவாங்க so அந்த teacher's behavior எதுல இருக்கும் அப்படினா முக்கியமா இந்த behavioral competencyல எப்படி நான் கிளாஸ் நடத்தணும் இப்படி தான் நான் போகணும் இந்த ப்ரொசீஜர்ஸ்ல தான் நான் போக போறேன் இதான் என்னோட இந்த யூனிட் ஃபர்ஸ்ட் பிளான் பண்றது ரொம்ப முக்கியம் காம்பிடென்சில சோ பிளான் பண்ணது மட்டும் போதுமா அப்படினு கேட்டா அந்த பிளானிங் ஒரு லாங் டர்ம் கோல் அச்சீவ் பண்ற மாதிரியான பிளானிங்கா இருக்கும் அதுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் சோ they should make a very good communication அந்த particular டீச்சருக்கு இருக்கணும் நான் என்ன நினைக்கறாங்க அப்படிங்கறத அவங்க ஐடியாஸ் மூலமா வார்த்தைகள் மூலமா கன்வே பண்ணக்கூடிய கெபாசிட்டி அவங்களுக்கு இருக்கணும் அதுக்கு பேரு கம்யூனிகேஷன் காம்பிடென்சி இதவரை இன்டராக்ட் பண்றது ஸ்டூடண்ட்ஸ் கூட ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்புறம் அவங்களோட ஐடியாஸ் ப்ரொடக்டிவா இருக்குது ரெஸ்பான்சிபிளா இருக்குது இது எல்லாமே behavioral competency குள்ளார வரும் during which stage complex thought எந்த டைம்ல டெவலப் ஆகும் அப்படினா இது SPCF னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ எந்த ஸ்டேஜ் ஆகும்னா ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ்ல கிரியேட் ஆகும் ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 11 இயர்ஸ்ல இருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் அது அடாலசென்ட் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைம்ல தான் வந்து பாத்தீனா அவங்களுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான வித்தியாசமான தாட் process எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அடாலசென்ட் பீரியட்ல அதான் ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ் சொல்லிருப்பாங்க மிச்சம் இருக்கிறதோட என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏஜஸோட கொடுத்திருக்கேன் இதை பாத்துக்கோங்க அடுத்து ஆல்பர்ட் பண்டூரா வந்து இவரும் ஒரு லேர்னிங் தியரிஸ்ட் தான் இவர் எதுக்காக கொடுத்தார் அப்படினு பாத்தீங்கன்னா சோஷியல் லேர்னிங் தியரி கான்செப்டா ப்ரோபோஸ் பண்ணார் social learning theory அப்படிங்கிறது என்னன்னா learning through imitation imitate பண்றது
ஓகேவா? இமிட்டேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ நான் என்னோட குழந்தை நான் என்ன செய்கிறேன்னா அது பார்த்து கற்றுக்கும். என்னோட ஸ்டூடெண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னை பார்த்து கற்றுக்கும். ஸோ லேர்னிங் த்ரூ இமிட்டேஷன் வி கால் இட் அஸ் சோஷியல் லேர்னிங் தியரி. இதை ப்ரப்போஸ் பண்ணது ஆல்பர்ட் பண்டூரா. ரைட், நெக்ஸ்ட் ஒன். அண்ட் இந்த ஆல்பர்ட் பண்டூரா சொன்ன இந்த சோஷியல் லேர்னிங் தியரியில் இந்த 4 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கும். அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்க செய்கிறத நான் அப்படியே அப்சர்வ் பண்ணுறது, அதை அப்படியே தூக்கி என் மண்டையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, ஞாபகப்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சீன் வந்து அதை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கலாம், இல்லை பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம். அது நல்ல ஒரு விஷயமா இருந்ததுன்னா அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், ஏதாவது கொஞ்சம் தப்பான விஷயமா இருந்ததுன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுதான் சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்தது ஆல்பர்ட் பண்டூரா. அடுத்தது இன் அ கிளாஸ் ரூம் அண்ட் எஃபெக்டிவ் லிசனர். ஸோ ஒரு கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃபெக்டிவ் லிசனர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன? வெரி குட். ரெசிஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் என்ன வந்தாலும் அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது காக்னிட்டிவ் தியரியிலேருந்து, கேப் தியரியிலேருந்து. ஸோ கேப் தியரியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா CAP, அதாவது காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். ஸோ நாலேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன் லெவல்ஸ் இன் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இதை நம்ம வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஆர்டர் ஆஃப் காக்னிட்டிவ் டொமைன் சொல்கிறோமா? அப்புறம் ஆர்கனைசேஷன் கேரக்டரைசேஷனை வந்து அஃபெக்டிவ் டொமைன்ஸோட ஹையர் ஆர்டர்னு சொல்கிறோமா? இங்கே காக்னிட்டிவ் டொமைனை பொறுத்த வரைக்கும் KC, பழைய, ஓகேங்களா? ஸோ ஹையர் ஆர்டர்னால் இதுதான் ஹையர் ஆர்டர் வரும். ஆனால் இங்கே நாலேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருக்காங்க, இது தப்பு. அண்ட் தென் இது அஃபெக்டிவ் டொமைன்ஸ். அஃபெக்டிவ் டொமைன்ஸ் R² VOC. ஸோ இங்கே இந்த OC அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அஃபெக்டிவ் டொமைன்ஸோட ஹையர் ஆர்டர்னு சொல்லுவோம். அப்போ இது கரெக்ட். ஸோ இது தப்பு, இது கரெக்ட். ஓகேங்களா? இப்போ ரைட் ஆன்சர் என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ரைட். The requirement in research that specify the researchers must notify the participants about the nature of participation in research and any risk involved is known as. அதாவது நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன், பார்ட்டிசிபெண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என் ரிசர்ச்சோட ரிஸ்க் என்ன அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அதுக்கு பேர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு பேர். அனாமிட்டி அப்படின்னு சொன்னால் அனானிமஸ் ரிசர்ச்சர், யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த மீன் அவங்களோட பேர் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது அனானிமிட்டி சொல்லுவோம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொன்னால் யாருன்னு தெரியும் ஆனால் நான் வெளியே சொல்லக்கூடாது, அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கொரிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணுறது. இது வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் கூட நம்ம பார்ட்டிசிபெண்ட்டாக கூப்பிடக்கூடாது, அது பேர் கொரிஷன்னு பேர். அடுத்தது இன் அ கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் a researcher studies the same population over the time. கிராஸ் செக்ஷனல் சொன்னால் ஓவர் த டைம் கிடையாது, அட் அ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒன் டைமில் டேட்டா கலெக்ட் பண்ணுறது பேர் தான் கிராஸ் செக்ஷனல். ஓவர் த டைம் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் என்னது? லாங்கிடியூடினல். ஞாபகம் இருக்கா? ப்ரெக்னென்ட் உமன் சொன்னோம் இல்லையா? அப்போ இது தப்பு. இன் ரெட்ரோஸ்பெக்டிவ் என்ன பண்ணுவோம்? ரிலைஸ் ஆன் தி பீப்புள்ஸ் மெமரி அண்ட் ரீகலெக்ஷன் ஆஃப் தி பாஸ்ட். ரெட்ரோ ரவுண்டுனா பாஸ்ட் இல்லைங்களா? அப்போ இதுக்கு இது கரெக்டான ஆன்சர் தான். ரைட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். வெரி குட். Next one, given the cohort. அடுத்தது cohort is a population whose members have some common specific characteristics. Yes, right. Prospective அப்படின்னு சொன்னா this relies on people's memories and recollection of the past. Prospective does not talks about the past, it talks about the future. Okay, so அப்போ இது தப்பு. cohort அப்படின்னு சொன்ன அர்த்தம்னா இப்போ என்னோட காலேஜ் டேட்டா பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு cohort கிரியேட் பண்ணுறேன். இது cohort பூரா ஃபர்ஸ்ட் இயர், இந்த cohort பூரா செகண்ட் இயர், இந்த cohort பூரா தேர்ட் இயர். ஸோ இது ஒன்றுனையும் ஒரு cohort அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குரூப் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன? ஃபர்ஸ்ட் இயர்ன்ற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் cohort அப்படின்னு சொல்லுவோம். cohort ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை cohort குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு, செகண்ட் ஒன் தப்பு. கரெக்டாக? ஸ்டேட்மெண்ட் 1 is true and statement 2 is false. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிசர்ச் எத்திக்ஸில் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எந்த ஏரியாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரைட் ஆன்சர் டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரைட்டிங் அ தீசிஸ் டிசர்டேஷன். இந்த 3 ஏரியாவில் மட்டும்தான் நம்ம ரொம்ப எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following areas are ethical problems in research? எங்கெல்லாம் எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும்? காப்பி அடிக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணுறது, கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வெளிக்கொண்டு வர்றது. ஓகேவா? இது 3 தான் ஒரு எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும். பெனிஃபிஷியன்சி அப்படின்னா பெனிஃபிட் பற்றி பேசுறது. ஃபெடிலிட்டி அப்படின்னு சொன்ன இடத்துல உண்மையாக நடந்துக்கிறது. இது ரெண்டுமே ப்ராப்ளம் கிடையாது, இது எத்திக்கலான விஷயம் தான். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் ABC. அடுத்த கொஸ்டின். From
view of research ethics எது least vulnerable அப்படின்னு கேட்டிருக்காங்க. least vulnerable ரொம்ப இது பாதிச்சாலும் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுப்பா அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஃபார்முலேஷன் அண்ட் ஐடென்டிஃபைங் தி வேரியபிள்ஸ் இன்வால்வ். இதுதான் லீஸ்ட் வல்னரபிள். சரிங்களா? அடுத்தது பிளெகரிசம் இன் ரிசர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளெகரிசம் இன் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறது காப்பிங் அன்ஸ்கிரிப்ட்லி அண்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். இதுதான் வந்து பிளெகரிசம், காப்பி பண்ணுறது. இன்னொருத்தவங்க கிட்டேருந்து அவங்களுக்கு தெரியாமல் காப்பி பண்ணி பண்ணுறது தான் பிளெஜரிசம்னு சொல்லுவோம். அடுத்தது which of the following best describes the intrapersonal communication. ஸோ இன்ட்ராபர்சனல்னா அவங்களுக்குள்ளார. அப்போ இது இன்ட்ராபர்சனல், இது இன்டர்பர்சனல், இது இன்டர்பர்சனல், இது ஸ்மால் குரூப்னா இது குரூப் கம்யூனிகேஷன், இது பப்ளிக் ஸ்பீக்கிங்னா மாஸ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? வெரி குட். மாஸ் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் இன்டர்பர்சனல் இன் வாட் வே? இன்டர் கம்யூனிகேஷன்னா ரெண்டு பேருக்குள்ள பேசுறது, மாஸ் கம்யூனிகேஷனா நிறைய பேர்கிட்ட பேசுறது. அப்போ இட் இன்வால்வ்ஸ் disseminating the messages to the larger audience is the right answer for this question. அடுத்தது the main difference of intercultural communication education is to what? Main purpose of intercultural communication, main purpose of intercultural communication எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா interculturalனா என்ன? ஒவ்வொருத்தவங்க ஒரு கல்ச்சராக இருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷனை ஏன் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்டு, இன்னொருத்தவங்க இன்னொரு ஸ்டேட்டில் இருந்தாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு கண்ட்ரிலேருந்து வராங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு காண்டினென்ட்லேருந்து வராங்க. அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். முதல்ல எங்களுக்கு என்ன சென்ஸ் இருக்கணும்னா இன்டர்கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் இருக்கணும். சிம்பிள். உட்கார விதம் எடுத்துக்கோங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் கால் மேலே கால் போட்டால் நம்ம ஊரில் தப்பு, இதே அவங்க ஊரில் கால் மேலே கால் போட்டால் கரெக்டு. நம்ம ஊரில் வந்து யாராவது ஹக் பண்ணி விஷ் பண்ணோன்னா தப்பு, ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் அது அவங்களுக்கு கல்ச்சராக இருக்கலாம். இப்போது சில அந்த கண்ட்ரீஸில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஆக்வர்டாக தெரியலாம், பட் ஆனால் நமக்கு அது வந்து கல்ச்சுரலான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின புரிதல்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கும்போது என்ன ஆகும்? அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். அவங்க கல்ச்சரை நான் மதிப்பேன், நம்ம கல்ச்சரை அவங்க மதிப்பாங்க. இதுக்காக தான் இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் அப்படின்ற எஜுகேஷன் எல்லாருக்கும் தேவை. இது நீங்கள் கண்ட்ரி விட்டு கண்ட்ரியெல்லாம் போக வேண்டாம். நம்ம இடத்துலையே நம்ம இன்னொரு கல்ச்சருக்கு மரியாதை கொடுத்தோம்னாலே போதும். That enhance the understanding and respect people's cultures, diverse cultures. Next one, which of the following describes semantic barriers? Semantic barriers na enna artham? Semantic barriers na வார்த்தைகள்ல ஏதாவது புரியாம இருந்தது, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு semantic barriers அப்படின்னு சொல்லுவோம். என்னது? semantic barriers னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா differences in interpretation of words, symbols between sender and the receiver. ஓகே, இதுதான் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஒரு பர்டிகுலர் நாய்ஸ் பேரியரில் எல்லாமே வந்துடும். சைக்கலாஜிக்கல் நாய்ஸ், கல்ச்சுரல் ஸ்டிரியோடைப்பிங், ஃபிசிக்கல் நாய்ஸ், சிமாண்டிக் நாய்ஸ். சிமாண்டிக்னா என்னன்னு தெரியும்? வேர்ட்ஸு. ஃபிசிக்கல்னால் என்ன தெரியும்? லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குது, சவுண்டு வந்து கம்மியாக இருக்குது, ஒழுங்காக பேப்பரில் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறது. வேர்ட்ஸ் ஒழுங்காக தெளிவாக தெரியலை, நான் வச்சுக்கோங்க தெரியலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃபிசிக்கல் நாய்ஸ். கல்ச்சுரல் ஸ்டீரியோடைப்பிங்னா என்ன அர்த்தம்னா அவங்க வேறு கல்ச்சர், நான் வேறு கல்ச்சர். அப்படி இருக்கும்போது நான் அவங்க என்ன செய்கிறாங்களோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. அதெல்லாம் கல்ச்சுரல் ஸ்டீரியோடைப்பிங். சைக்கலாஜிக்கல் நாய்ஸ்னால் எனக்கு வந்து என் மைண்ட் இப்போ சரியில்லைப்பா, என்னால் ஒழுங்காக கவனிக்க முடியல அப்படின்னா அது சைக்கலாஜிக்கல் நாய்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள் இது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்கிளியர் பிரிண்டிங் இன் நியூஸ் பேப்பர் இஸ் நத்திங் பட் அ ஃபிசிக்கல் நாய்ஸ். Different understanding the message is nothing but a semantic noise. Passive audience reception அப்படின்னு சொல்கிறது psychological noise. Prejudice against ethnic groups is a cultural stereotyping. Prejudiceனா என்ன? என் மனசில் ஒன்று நினச்சிருப்பேன், அவங்க அப்படித்தான், இங்கே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறது, ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது, அதுக்கு பேர் prejudice அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, which of the following elements are created for the completion of classroom communication? இப்போ நம்ம classroom communication தானே பண்ணுறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்போ நான் இங்கே பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க. அப்போ எந்த எலிமெண்ட்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம பேசுகிறதுல? சோர்ஸு நான் முக்கியம், கண்டென்ட்டு எம்சிக்யூ முக்கியம், ரிசீவர் கேட்குற நீங்கள் முக்கியம், டவுட் இருந்தால் ஃபீட்பேக்கில் போடுவீங்க, கமெண்ட்டில் போடுவீங்க, ஃபீட்பேக் முக்கியம். ஆனால் நாய்ஸ் முக்கியமா? நாய்ஸ் இருந்தால் என்ன பண்ண முடியாது? கன்வே பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் ACDE. ரைட்டுங்களா? வெரி குட், சூப்பர். ஸோ இந்த PYQs எல்லாமே வந்து நம்ம இந்த ரிசர்ச் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட்லேருந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கூடவே இந்த ஒரு மாடலும் எந்த வருஷம் இது என்ன டைப் ஆஃப் மாடல், அதாவது இன்டராக்டிவாக, லீனியரா இல்லைனா டிரான்சாக்ஷனல் மாடலா அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும். இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொடுங்க. அண்ட் இது தவிர யூனிஃபை ஸ்டடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூனிஃபை ஸ்டடி சேனலில், யூனிஃபை ஸ்டடி வெப்சைட்டில், ஓகே, அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் மார்க் டெஸ்ட், ஃப்ரீ மார்க் டெஸ்ட் போட்டிருக்கு. மறக்காமல் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் தான். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்து டவுன்லோட் பண்ணி அங்கே மார்க் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் 50 questions அப்லோட் பண்ணியிருக்கேன்.
சரிங்களா? ஃப்ரீ ஃபார் டிஎன்செட் கேண்டிடேட்ஸ். இப்போ டிஎன்செட் எக்ஸாம்ஸ் வருது, அவங்களுக்காகவே மெயினாக 50 கொஸ்டின்ஸ் பேப்பர் 1லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கு. பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார் இருக்கீங்களோ ஓகேவா, அவங்களுக்கு பேப்பர் 2 சேர்ந்து இருக்கும். ஸோ ஃபுல் லென்த் 300 கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். பேப்பர் 1 மட்டும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த 50 கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். மறக்காமல் போய் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாமே ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஓகேங்களா? ஸோ வினிவை ஸ்டடி ஆப்பில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, மொபைலில் வந்து நீங்கள் ஆப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்கள் ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளார 50 கொஸ்டின்ஸ் ஃபுல் லென்த் அட்டன் பண்ணிருக்கோம். ப்ளீஸ் தயவுசெஞ்சு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது? இன்னும் நமக்கு 7 days தான் இருக்குது. ஓகேயா? ஓகே, வெரி குட். ஸோ இதுதான் முக்கியமான PYQs வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்ச், டீச்சிங் அண்ட் கம்யூனிகேஷன். நம்ம வேற ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க, அலாங் வித் இயர்ஸ் அண்ட் த டைம். ஓகே, டில் தென் டாட்டா பாய்.